ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போதைய தங்க விலை நிலவரம் என்ன. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் லைவில் என்ன போயிட்டுருக்கு, இன்றைக்கே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, இதுக்கு மேலே இன்றைக்கி ப்ரைஸ் வந்து எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சென்னை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 24 கேரட் கோல்டு வந்து ஒரு கிராமுக்கு 5181 இருக்குது. 22 கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு 4801 இருக்குது. இது நேற்றோட விலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 20 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பவுனுக்கு வந்து 38,408 வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அது பெரும்பாலான எல்லா மார்க்கெட்லையுமே வந்து இந்த ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாமே யூஸ்வலாக வந்து கம்மியான ப்ரைஸில் செல் பண்ணுற லலிதா ஜுவல்லரி, அதுக்கப்புறம் மலபார்லேயும் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்து குறைவான ஒரு ரேட்டில் தான் வந்து செல் பண்ணுறாங்க. லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு வந்து 4730 போயிட்டுருக்கு. மலபார் ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிராமுக்கு வந்து 4760 போயிட்டுருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாய் வந்து மார்க்கெட் ப்ரைஸோட கம்மியாக இருக்குது. ஸோ வழக்கம் போல் இங்கே வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 68 ரூபா 10 காசுகளில் போயிட்டுருக்கு. அது நேற்றோட விலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து 30 காசுகள் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு கிலோக்கு வந்து 300 ரூபா வந்து நேற்றை விட வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த சில்வர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எந்த மார்க்கெட்லேயும் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே விலையில் தான் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன இருக்கோ அதே தான் எல்லா ஷாப்ஸ்லேயும் வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம நேற்றோட விலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீகெயின் பொசிஷன் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரெஷரான ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு இன்க்ரீஸும் ஆக மாட்டேங்குது, ட்ராப்பும் ஆக மாட்டேங்குது. பிஎஸ் அண்ட் புல்ஸ் நடுவில் வந்து ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. எப்போ ட்ராப் நடந்தாலும் இமீடியட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் அப்படியே வந்து ஒரு ட்ராப் நடந்துட்டு இருக்கு. ஸோ கரண்ட்டாக நம்ம லைவ்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $1886 வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. காலையிலேருந்தே இந்த ப்ரைஸில் தான் வந்து ஒரு சர்க்கிள் போயிட்டுருக்கு, ஒரு மூமெண்ட்டே இல்லை. அதே மாதிரி சில்வர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $24.58 வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சில்வர் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சேம் கோல்டு மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் ட்ராப்பும் இல்லை, ஒரு ஹைக்கும் வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு ரீசன்ஸ் என்ன நம்ம வந்து பார்த்தோம். ஒரு சைடில் வந்து கொரோனா வைரஸ் கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு சைடில் வேக்சின் நியூஸ், இந்த மாதிரி வந்து ரெண்டும் பேரலாக வர வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸில் வந்து ஒரு ஈக்குவலான ஒரு மூவ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி யூஎஸ் சைட்லேருந்து நிறைய எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணல. ஸோ இன்றைக்கி எக்கனாமிக் ஈவெண்ட்ஸோட அடிப்படையில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ் மட்டும்தான். அதை தவிர வந்து நியூஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபெட் வந்து இந்த டிசம்பரில் நடக்க போகிற எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து பாண்ட்ஸை வந்து பைபேக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ஸ், ஒரு டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து தங்க விலை வந்து மறுபடியும் குறையலாம் அப்படின்ற ஒரு டாக் வந்து நிறைய பேருக்கு மத்தியில் இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.